இவருக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து அவர் அதிலிருந்து வெளியே வந்த 2008ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இதில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய பலருடைய தொடர்பாடல் அதுக்கு பிறகு இருக்குது. இது ஒரு எப்ஸ்டீன் தான் இதை செய்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னு சொன்னா அதுவும் இல்லையா. டோல் ஸ்வீடிஷ் பிளொண்டி வுமன் டு மேக் ஃபன் டு விசிட். இது அம்பானிக்கு அனுப்புறார் எப்ஸ்டீன். ஆனால் அதுக்கு அம்பானியுடைய பேரில் அரேஞ்ச் தட். இதனால் தான் அம்பானி மாட்டிக்கொண்டார். இதே இந்த இடங்களில் ட்ரம்ப் மாட்டிக்கொள்கின்ற பல இடங்கள் இருக்கிறது. ஆனால் ட்ரம்புக்கு எதிராக அவருடைய அமைச்சுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டியது ட்ரம்ப் தானே, அவர் சொல்ல போவதில்லை. எப்ஸ்டீன் கோப்புகளில் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர்களும் ஆங்காங்கே பேசப்பட்டது. அவர்கள் விமர்சனம் வைக்கின்றமை உண்மையில் இதில் மாட்டிக்கொண்ட ஒரு வசமாக மாட்டிக்கொண்ட யாராவது இதில் இருந்து அவர் ஒரு பதவி நிலையில் உயர் பதவி நிலையில் இருந்தால் அவரை கட்டுப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்தலாம் தானே. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் விவரம் தொடர்பில் அல்லது அவருடைய கோப்புகள் தொடர்பில் பல செய்திகள் சமூக வலைதளங்களிலும் ஊடக பரப்பிலும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஆனாலும் கூட அதனையும் கடந்து அதில் பல உண்மைகள் இன்னும் வெளிவராமல் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீவு வாங்கிய விவரமாக இருக்கலாம், அமெரிக்க ஜனாதிபதி இப்போது இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய புகைப்படங்கள் தென்பட்டதாக இருக்கலாம், ஆனால் அவருடைய கம்பீரமான பேச்சாக இருக்கலாம், பிரித்தானியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கைதுகள் எல்லாம் இப்போது பரவலாக பேசப்படுகின்றன. ஆனால் அவற்றையும் பெரிய அளவில் மக்கள் கண்டுகொள்வதாக இல்லாமல் இருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் ஃபைல் தொடர்பில் நீங்கள் எவ்வாறான பார்வை கொண்டிருக்கின்றீர்கள்? அதனுடைய உண்மையான தன்மையும் அது வெளிப்படுத்தப்பட்ட காலத்தினுடைய தேவையும் என்னவாக இருக்கின்றது? அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இறந்து 7 வருடங்கள் ஆகிறது. என்னால் அவர் 2019ஆம் ஆண்டு அமெரிக்க ஜெயிலில் கைது செய்யப்பட்டு வைத்திருக்கப்பொழுது தூக்கிலிட்டு தற்கொலை செய்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் அது குறித்த வாத பிரதிவாதங்கள் இன்னும் இருக்கவே செய்கிறது. சொன்னால் அது குறித்த காணொலியை வெளியிட்ட FBI காணொலியில் 2.5 நிமிடங்களுக்கான தரவு இருக்கவில்லை. அவே அது அவ்வாறு அவர் உயிருடன் இல்லாவிட்டாலும் இந்த 7 வருடங்களுக்கு பின்னரும் இன்று அது பெரும் பேசுபொருளாகவே இருக்கிறது. அது நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே வியாழக்கிழமை பிரித்தானியுடைய முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்று வியாழன் காலை 8 மணிக்கு கைது செய்யப்பட்டவர் 11 மணித்தியாலங்கள் தடுப்பின் பின்னர் தொடர்ந்த விசாரணை அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அது இன்று உலகளாவிய ஊடக பரப்பில் பெரும் பேசுபொருளாகவே இருக்கிறது. காரணம் இந்த எப்ஸ்டீன் சம்பந்தப்பட்ட கோப்புகள். எப்ஸ்டீன் முதல் யார் என்பது ஒரு சுருக்கமாக உறவுகளுக்கு சொல்வதாக இருந்தால், அவர் இறந்த பொழுது 2019 அவருக்கு 66 வயது, உயிருடன் இருந்ததால் 73 வயதை நிரம்பியவர். இவர் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர். அவருடைய பங்கு என்ன, ஏன் இவ்வாறு பேசுபொருளாக இருக்கிறன்னு சொன்னால், இந்த மேற்கத்திய உலக அரசியலில் அல்லது இந்த பாராளுமன்ற பொறிமுறைகளில் அல்லது வர்த்தக பொறிமுறைகளில் ஒரு சொல்லாடல் இருக்கிறது, லோபியஸ். அதை சில பேர் நாகரிகமாக ஃபைனான்சியர் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையின்படி அதை சொல்லுவதால் ஒரு லோபியஸ், அதாவது எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, நான் இவரை நாடினால் அவர் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து வைப்பார். இல்லாட்டி அதை மிடில் மேன் என்றும் சிலர் சொல்லுவார். அதாவது ஒரு நடுத்தரகர் வேலையை பார்த்து அவர்களுக்கு தேவையானதை செய்து தருவார். இப்பொழுது லொபியஸா இருப்பவர்களுக்கு சில நாடுகளில், இப்போ கனடாவில் எல்லாம் லொபியஸா இருந்தால் அது பின்னர் ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். இந்த பாதிப்பை குறைப்பதற்காக நீங்கள் லொபியஸா இருந்தால் நீங்கள் பதிவு செய்துதான் இயங்க முடியும். நீங்கள் போய் உங்களை ஒரு லொபியஸாக பதிவு செய்ய வேண்டும். ஆக இந்த விவரங்களை கொடுப்பது, ஆகவே அவருடைய செயற்பாடுகளை அவதானிப்பதற்கும் தொடர்வதற்கும் அது வாய்ப்பாக இருக்கும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. அது அவ்வாறு பதிந்து விட்டாலும் நடைபெறுமா என்பது இன்னொரு விடயம். ஆகவே இவருடைய வகையில் பார்த்தால் இவர் ஒரு லாபிஸ், ஃபைனான்சியர் என்ற பல வடிவங்களை பெற்றாலும் இவருடைய ஆரம்ப வாழ்க்கை இவர் இவ்வளவு பெரிய ஒரு பிம்பமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறால் அது இருக்கவில்லை. என்றால் இவர் பாடசாலையிலிருந்து வெளியேறிட்டார்,
பிறகு காலேஜ் ஒன்றில் சென்று படிக்க பார்க்கிறார். அங்கிருந்து அதை இடையில் விட்டு விட்டு வருகிறார். அவரை எடுத்துக்கொண்டால் அவரிடம் ஒரு முறையான கல்வி தராதரம் தகுதி இல்லை, எதுவும் கிடையாது. ஆனால் கணிதத்தில் அவர் சிறந்த கையாளக்கூடிய வல்லமை கொண்டவராக அடையாளம் காணப்பட்டிருக்கார். இதை மையப்படுத்தி கொண்டு தன்னுடைய 21 வயதிலேயே ஒரு தனியார் பாடசாலையில் சென்று அந்த பாடசாலையில் இணைந்து கொள்ளுகிறார். என்னவார்னு சொன்னால் ஒரு ஆசிரியராக. ஒரு டிகிரி இல்லாதவர், ஒரு பட்டப்படிப்பு இல்லாதவருக்கு அந்த பாடசாலையில், ஒரு தனியார் பாடசாலையில் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கும் என்ன படிப்பித்தார்னு சொன்னால் பிசிக்ஸ், மேத்ஸ், அதாவது பௌதிகமும் கணிதமும் அந்த பாடசாலையில் படிப்பித்திருக்கார். அப்படி படிப்பிக்கின்ற காலப்பகுதியிலேயே இவருடைய பின்புலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் இவர் கொடுத்து குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இவருடைய நடவடிக்கைகள் சரியாக இல்லை, எங்கள் சார்ந்து தவறாக இருப்பது போன்ற கண்ணோட்டத்தை அவர்கள் அங்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் வெளிப்படுத்தியதன் பின்னரும் கூட இது குறித்து ஏதாவது கரிசனை காட்டப்பட்டதா என்றால் எதுவும் நடக்கும். ஆனால் பாடசாலையிலிருந்தும் வெளியேற்றப்படுகிறார் என்று சொன்னால் அவர்களுடைய புவர் பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய ஆசிரியரான செயற்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்று சொல்லி பாடசாலையிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். ஆனால் பாடசாலையில் ஆசிரியர் இருந்த காலத்தில் அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய தொடர்பினூடாக அலன் கிரீன்பேக் என்று ஒருவருடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்றார். இந்த அலன் கிரீன்பேக் யாருன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஒன்றை நடத்தியவர். அப்ப அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் என்ற பெயரில் நடத்தக்கூடிய ஒரு வங்கியினுடைய சிஇஓவை தொடர்பை ஏற்படுத்துகிறார். பின்னர் அந்த தொடர்பினூடாக அவருடன் சென்று பணியில் அந்த இதில் இணைந்து கொள்கிறார். அதிலும் மிகவும் குறைந்த நிலையில் பதவியில் இணைந்து கொண்டு ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு லிமிடெட் பார்ட்னர், அதாவது பங்குதாரர் என்கின்ற ஒரு சிறிய பங்குதாரர் என்ற நிலையை உயரத்தை எய்துகிறார். எய்தி அங்கிருக்கக்கூடிய அந்த வங்கிக்கு வரக்கூடிய அதிக பணம் கொண்டவருடைய தொடர்புகளை, என்னால் வங்கியில் பணம் வைப்பது அந்த காலப்பகுதிகளில் எல்லாம் அதுதான் ஒரே வழி, அவ்வாறு அவருடைய தொடர்புகளை வளர்க்கிறார். வெளியே இருக்கக்கூடிய மிகவும் வசதி வாய்ந்தவருடைய தொடர்புகளை வளர்த்து விட்டு பின்னர் அந்த வங்கியிலிருந்தும் வெளியேற்றப்படுகிறார் என்று சொன்னால் அந்த வங்கியில் செய்யப்பட்ட ஒரு இதில் முறைகேடு விதிமீறல் இருந்ததன் காரணமாக அதற்காக அவரை வெளியேற்றி விட்டார். ஆனால் வெளியேறிய கையுடனேயே அவர் தான் தனக்கான ஒரு கன்சல்டிங் ஃபர்ம், அதாவது நீங்கள் தொடர்பை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தை நிறுவி ஏற்கனவே தான் உருவாக்கி வைத்த தொடர்புகள் எல்லாம் அதில் இணைக்க வெளிக்கிட்டு வளர்ந்தவர் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவர் எங்கு பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், எவ்வாறான தொடர்புகளை வளர்த்துக் கொள்ளலாம். அவை இவ்வாறானவர்களுக்கு இடையே ஒரு விடயம் இருக்கிறது என்னென்னு சொன்னால் தனியொரு பெரியவராக காட்டுவன். இவ்வாறானவர்களை சந்திப்பது, அவருடன் படம் எடுப்பது, அதை ஏனையவருடன் காட்டுவது, இவ்வளவு பெரிய தொடர்பாடுடன் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன், இவருக்கும் நான் தான் இருக்கிறேன், அவ்வாறு சொல்வதில் பலரிடம் சொல்லி இருக்கிறார், நான் ஒரு சிஏஏ ஏஜென்ட், அதான் இவ்வாறு இருக்கிறேன்னு சொல்லி தனக்கு பாதுகாப்பாக வரக்கூடிய ஒரு அச்சுறுத்தல்களையும் இவ்வாறு சமாளித்து சென்றிருக்கிறார். ஆனால் இவ்வாறு சென்று வளர்ந்ததனுடைய ஒரு உச்சத்தை பாருங்கள். இவர் சந்தித்ததாக பல விடயங்கள் தொடர்ந்தும் பகிரப்படுகிறது, யாரோடெல்லாம் தொடர்ந்து. அது உலகத்தில் பெரும்பான்மையானவர்கள் யாரும் விலகி போகாத அளவுக்கு ஆன தொடர்பு வைத்திருக்கிறார். ஆனால் இதில் நகைச்சுவைன்னு சொன்னால் இவர் இந்த விடயங்களில் பல விடயங்களில் பெண்களுடன் அவரை இணைத்து பேசப்படுகிறது. எல்லாரும் பெண்களுடன் இணைத்து பேசுகின்ற அளவில் தானா இவருடைய விடயத்தில் சம்பந்தப்பட்டவர் எல்லாரும் இவருடைய, அதாவது 18 வயதுக்கு குறைந்த பெண்கள் விடயத்தில் எல்லாம் சம்பந்தப்பட்டவர்களானா இவர்கள் என்று கேட்டீங்கன்னா கிடையாது, அவ்வாறு இல்லை. அது ஒரு பகுதியினர். ஏனையவரிடம் பணம், சரி நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து தருகிறேன் என்ற வகையில் செய்து கொண்டதுதான் அவருடைய முறைப்பாடாக இருந்திருக்கிறது. ஆனால் நான் சந்தித்தவர்களில் ஒருவரை சொல்லிக்கொண்டு சொன்னால் அது ஆச்சரியமா இருக்கும் என்று சொன்னால் வில்லியம் பேர்ன்ஸ் என்று சொல்லி சிஏனுடைய டைரக்டராக இருந்தவர். அப்ப இவர் முதல் சந்தித்ததனுடைய அடிப்படையில், இவருடைய செயற்பாட்டின் அடிப்படையில் இவர் 2006ஆம் ஆண்டு முதல் கைது செய்யப்படுகிறார். ஒரு பெண் இவருக்கு எதிராக புளோரிடாவில் வைத்த முறைப்பாடின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு அதுக்கான ஒரு விசாரணை முன்னெடுப்பு எடுத்த பின்னர் 2008ஆம் ஆண்டு அதை முடிவு கொண்டு வருகிறார். அதை சொல்ல உள்ளாந்த ரீதியாக அதை பேசி முடித்துக் கொள்ள என்பதன் அடிப்படையில் முடித்து விட்டார். எல்லாருக்கும் தெரியும் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், இவருக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து அவர் அதிலிருந்து வெளியே வந்த 2008ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இதில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய பலருடைய தொடர்பாடல் அதுக்கு பிறகு இருக்கிறது. அப்ப ஒரு கேள்வி வருகிறது, ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் மீது நடவடிக்கைக்கான முயற்சிகள் முஸ்தீப்பு இருந்திருக்கிறது. இதற்கு பின்னர் நீங்கள் இவருடன் தொடர்புக்கு வருகின்ற பொழுது பலமுறை யோசிக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் அதாவது உலகத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய பணக்காரராக இருக்கக்கூடிய எலன் மஸ்க், பில் கேட்ஸ் இவர்களும் இந்த பட்டியலில் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய அதி உச்சமான அரசியல் தலைவர்கள், அரசியலாளர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் உச்சமாக கணிக்கப்படக்கூடிய
பல்கலைக்கழகங்களுடைய உயர் பேராசிரியர்கள் இதில் இருக்கிறார்கள். இவ்வாறு பார்த்தால் ஒருதனும் விட்டு போடாமல் எல்லாருடைய தொடர்பும் வந்திருக்கிறது. இதில் பெரும் தொடர்பாளர்கள் இந்த 2008ஆம் ஆண்டுக்கு பின்னர் இருந்திருக்கிறது. அவ்வாறென்றால் இவர்கள் அனைவரும் எவ்வளவு முட்டாள்களாக, அதாவது பணம் கொண்டவர்களாக உயர் பதவிகள் இருப்பவர்களாக இருந்தாலும் ஒரு சின்ன தேடுதல், இவர் யார் என்கின்ற தேடுதலை தெரியாமலே அவர் பின்னால் போய் மாட்டிக்கொண்டார்களே என்கிற கேள்வி வருகிறது. அவ்வாறு பார்த்தால் இதில் மாட்டிக்கொண்டவர்கள் யார் இருக்கிறான்னு சொன்னால் வில்லியம் பேர்ன்ஸ் என்று சொல்லக்கூடிய CIA டைரக்டரே இருக்கிறார். இவர் எப்பொழுது சந்தித்தார் சொன்னால் 2014ஆம் ஆண்டு. அதனால 2008ஆம் ஆண்டு தான் கைது செய்யப்பட்டவர். இப்ப CIA டைரக்டரை போய் இவருடன் நின்று பேசுகிறார் என்று சொன்னால் இவர் இலகுவாக இவ்வளவு தூரம் இவ்வாறானவர்களை கையாள தெரிகின்ற வல்லமை கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பது இதிலிருந்து வெளிப்படும். ஆகவே இவ்வாறான இந்த வலையில் மாட்டிக்கொண்டவர்கள் தான் இதில் பலர் இருக்கிறார்கள். இது ஒரு எப்ஸ்டீன் தான் இதை செய்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் இல்லை ஏன்னு சொன்னால் இவ்வாறான பொறிமுறையை உலகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை உளவு நிறுவனங்களும் இவ்வாறு தான் செய்கிறது. அதாவது குறிப்பாக பெண்களை பகடக்காய்களாக வைத்து நகர்த்துவது என்பது. இதை உலகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை உளவு நிறுவனங்களை செய்திருக்கிறார்கள். அரசுகள் செய்திருக்கிறார்களா? செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தங்களுடைய நலன் சார்ந்த முன்னெடுப்புகளை நகர்த்துவதற்கு இவ்வாறான முனைப்புகள் இருந்திருக்கிறது. ஆனால் இவை உளவு நிறுவனங்களால் மிக ரகசியமான காப்பில் இதை நகர்த்துவார்கள். அதனால் அது தப்பிக்கொள்ளும். நாடுகளுக்கான நலன் சார்ந்து இருக்கிறன்னு சொன்னால் இப்ப ஈழத்தமிழர்களாக எங்களுக்கும் வர வேண்டும் சொன்னால் சில சம்பவங்களை நிறைய இருக்கிறது. சில சம்பவங்களை எங்களுடைய உறவுகள் என்ற புரிதலுக்காக சொல்லுகிறேன். கனடாவிலிருந்து 2017ஆம் ஆண்டு, 2009க்கு பிறகு வருகிறேன். 2017ஆம் ஆண்டு ஒரு விசேட குழு அழைத்து செல்லப்படுகிறது. அதை இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தூதரம் ஒத்தாசை அதை ஒழுங்கமைத்தது. தமிழர்கள் சிலர் அதற்கு மிக ஒத்தாசையாக இயங்கினார்கள். அழைத்து செல்லப்பட்டது. அதாவது இலங்கையில் வர்த்தக முதலீடுகளுக்கான ஒரு முன்னிலைப்பு. அதில் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 கட்சிகளிலிருந்து அழைத்து செல்ல முயற்சி நடைபெற்றது. அது குறித்து ஒரு ஊடக வினவல் சென்ற பொழுது ஒரு பிரதான கட்சியினுடைய பாராளுமன்ற விலத்தி கொண்டார். இன்னொருவர் அதுக்கான விளக்கங்களை தந்தார். இன்ன காரணத்துக்காக தான் இப்படித்தான் போறோம். இவ்வாறு அழைத்து செல்லப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது கனடாவை பொறுத்தவரை. அவர்கள் வந்ததன் பின்னர் அந்த ஆண்டு எங்கெங்கெல்லாம் போனார்கள், எந்த நாட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள், யார் அழைத்து சென்றார்கள், விமான சீட்டுகளை வாங்கினார்கள், அங்கு தங்கியிருந்ததற்கான செலவினங்களை யார் பார்த்துக் கொண்டார்கள், நீங்கள் இந்த விடயத்தில் என்ன எட்டினீர்கள் என்கின்ற விவரத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த விவரத்தை தந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் முழுமையாக. ஆனால் ஏனைய இருவர் அதை சமர்ப்பிக்கவே இல்லை. அந்த இருவரும் அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்தால் அது இப்பொழுதும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய பிரதிநிதிகள் தான். அவர்கள் அதை கையளிக்கவில்லை. ஆனால் இதை நாங்கள் ஒரு இனமாக அதை எடுத்து சென்றிருந்தால், நான் சிலருக்கு கோடிட்டு காணியிருந்தேன், மோசமாக சுயநிர்வகித்திருந்த நிலம் அது. இதை உடனடியாக எழுப்புங்கள் என்ற பொழுது ஏன்னா இதுக்கெல்லாம் காலையிலே இருக்கிறது, அது எழுப்பப்படவில்லை. இப்பொழுது அந்த இருவரும் அந்த கட்சியிலே இல்லை. அது ஒரு விடை. ஆனால் அவர்கள் ஏன் அவ்வாறான அதை ஒத்துழைத்தார்கள் என்பது அவருடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்டது. இந்திய பூர்வீகம், ஈரான் பூர்வீகம் என்பது அது அவர்களுக்கு அவ்வாறான விடயத்தை செய்ய தூண்டியது. அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் அவர்கள் அரசுக்கு கையளிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பணத்தில் போகவில்லை. அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் என்பதெல்லாம் இங்கே பதிவில் வந்துவிடும் என்பதற்காக அதை கையளி. அவர்கள் இருவரும் கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இப்ப கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இதே போன்றுதான் மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விடயம் இருக்கிறது. இது கடந்த காலத்தில் எவ்வாறு இந்த விடயம் கையாளப்பட்டுன்னு சொன்னால் இந்திய இராணுவத்தினுடைய காலப்பகுதியின் இறுதிப்பாதை நினைக்கிறேன். செங்கல்பட்டில் 2 போராளிகள் சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் செங்கல்பட்டு இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்ற போர்வையில் அழைத்து செல்லப்படுகிறார்கள். திடீரென 2 போலீசார் சுடப்படுகிறார்கள். சுட்டுவிட்டு தப்பி போய்விட்டார் ஒருவர் என்று விவரம் வெளியிடப்படுகிறது. அவர் தாயம் சென்று கரை சேருகிறார், அனுப்பப்படுகிறார். அங்கு இவர் வந்த விதம், இவர் குறித்து வந்த செய்திகள் சற்று குழப்பமாக இருந்ததால், என்றால் அவ்வாறான ஒன்றும் அங்கிருப்பவர்களுக்கு தெரியாது. இவர் தானாக இவ்வாறு செயற்பட்டது என்பதெல்லாம் ஒரு சவால் வந்த பொழுது அவர்கள் அது குறித்த விசாரணையை தீவிரப்படுத்திய பொழுது அவர் ஒத்துக்கொண்டார். பெண் தொடர்பாடல் சிறையில் வந்து உருவாக்கப்பட்டு அவர் கையகப்படுத்தப்பட்டு தமிழர் தலைமையை குறிவைத்து அவர் நகர்த்தப்பட்டார். ஆகவே அவருக்கு ஆனால் அதில் இன்னொருவர் இருந்தார், இன்னொரு தமிழர். அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவர் ஓடவும் இல்லை. அவரை சொல்லுகிறார்கள் ஓடு என்று சொன்னவும் அவர் ஓடவில்லை. அவர் பயத்தில் இருந்து விட்டார். அவர் இப்பொழுது ஐரோப்பிய வட்டையில் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது பாருங்கள், பெண் ஒரு உளவுத்துறையினால் கையாளப்பட்டு ஒருவர் ஒரு குறிவைத்து அனுப்பப்படுகிறார். சரி, இது இந்த முயற்சி அவர்களுக்கு தோற்று போகிறது. அதன் பின்னர் மீண்டும் ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது. 93ஆம் ஆண்டு ஒருவர் கொழும்பு விமான நிலையத்தினூடாக அனுப்பப்பட்டார். இந்த கொழும்பு விமானத்தினூடாக அனுப்பப்பட்டவருக்கு
ஒரு பெண் பயன்படுத்தப்பட்டது. அவர் அந்த காலத்தினுடைய முன்னணி நடிகை. அவர்கள் பயன்படுத்தி அவ்வாறான முயற்சியில் இறங்கினார்கள். அது ஒரு குறுகிய காலம் நகர்ந்தது. ஆனால் தமிழர் தேசத்தில் இருந்த உளவு மிகவும் அவர் மீது அவதானமாக இருந்தது. அவர்களுக்கு மீண்டும் என்னென்று கொழும்பினால் இவர் வந்திருக்கிறார் என்ற ஒரு இதில் இருந்தது. பின்னர் அந்த விடயமும் கையங்களவுமாக அந்த முயற்சிகள் சிலது பயிற்சி நடைபெற்ற பொழுது அதை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். சரி, இப்படித்தான் பார்க்கிறேன்னு சொன்னா, இதையே மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோவினுடைய சென்னையினுடைய அதிகாரியாக இருந்த முதன்மை அதிகாரி அந்த உன்னிகிருஷ்ணன், அமெரிக்கா இதே பெண்களை வைத்துக்கொண்டு மும்பாயில் தங்களுடைய விமான சேவையினுடான அவனை வைத்துக்கொண்டு மும்பாயில் அவரை கையகப்படுத்தி, பின்னர் அவரை சிங்கப்பூரிலும் வைத்து கையகப்படுத்தி அவரை முழுமையான கட்டுக்குள் கொண்டு வந்து போராளி இயக்கங்கள் மீது 86ஆம் ஆண்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்ட விவரங்கள் அடங்கிய கோப்புகள், அதை மட்டுமல்ல அவர்கள் எவ்வாறு எல்லாரும் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அவர்கள் படம் எடுக்கப்பட்டார்கள், அந்த கோப்புகள் முதற்கொண்டு முழுதையும் அமெரிக்கா சிஐயிடம் கையளித்தார். இதே அப்பொழுது 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய பேச்சுவார்த்தையின் பொழுது சிதம்பரம் பேச்சுவார்த்தைக்காக தயாரித்து கொண்டு போனால் அங்கு அவர்கள் தயாராக இருக்கும் கொழும்பு. என்ன சொன்னா, அந்த விவரங்கள் அனைத்தும் சமகாலத்திலேயே சிஐக்கு இந்த ரோ அதிக உன்னிகிருஷ்ணன் பகிரப்பட்டு அதுக்கேற்ற வகையில் கொழும்பை அமெரிக்கா தயாரித்தே வைத்திருந்தது. அது இந்தியாவில் ஒரு பெரிய அதிர்வலை இவர்கள் மட்டத்தில் சொன்னால், நாங்கள் இவ்வளவு தயாரித்து கொண்டு போவோம், அவர்கள் எல்லாத்துக்கும் பதிலுடன் தயாராக இருக்கிறது. அதுக்கான காரணமாக இருந்தது மீண்டும் ஒரு பெண் இதை கையாண்டது சிஐஏ. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்லேன். இப்ப இதையே விரிவாக பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியும் இவ்வாறான தளத்தில் இவை நகர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் இப்போது கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் கோப்புகள் என்பது இப்போது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் காலாகாலங்களில் இது போன்ற சம்பவங்கள் தமிழர் தேசங்கள் மீது பல முறைகளில் முயற்சிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவை ஆவணப்படுத்தப்படவில்லை ஒழிய, ஆனால் அவை இதைவிட மோசமான ஒரு சூழலாக இருந்ததாக எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக. அதாவது இவை ஆவணமாக வெளியே வருவதற்கோ அல்லாட்டி இப்படியா எல்லாம் நடக்குமோன்றது கூட நம்மவர்களுக்கு புரியாது. ஆனால் இதுதான் அரச மட்டங்களிலான செயற்பாடுகள் இருக்கக்கூடிய விடயம். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தானாக இவ்வளவு நாளும் இயங்கினவரா? இவர் இவ்வளவு, அதாவது ஆசிய அமெரிக்க வட்டகை, ஐரோப்பிய வட்டகை, மிடில் ஈஸ்ட், இது இவருடைய பிரதான வகிவாக நாடுகள். ஆகவே இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளுடைய பெரும் வர்த்தக சுல்தானுகள் அவருடைய வட்டகையிலே இருந்திருக்கிறார்கள். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால், அம்பானி இதுக்குள் வருகிறார், அனில் அம்பானி. இப்ப இந்தியாவிலுக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைனல் இருக்கிறார். அது முதன்மையானவர் அனில் அம்பானி. இந்த அனில் அம்பானி வருவதனால் அவே மோடியும் பின்னால் வருவார் என்பது புரியும். அப்ப ஆனால் அனில் அம்பானி தான் அவருடைய ஒரு தூதுவர் மாதிரி இந்த இடத்துல இருக்கார். அம்பானிக்கும் எப்ஸ்டீனுக்குமான தொடர்பாடல் எப்பொழுது போயிருக்கேன்னு சொன்னா 2017 19 வரை. 19 அவர் கைது செய்யப்பட்டு சிறையை கொண்டு போனதுடன் அவர் இறந்து விட்டார். ஆகவே அந்த பிற்பகுதிக்கு அம்பானி வருகிறார். இந்த அம்பானியை தொடுத்து விட்டவரே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சுல்தான் தான். அவர் ஏற்கனவே ஒரு தொடர்பாடு, இவருடன் செல்லுங்கள், உங்களுக்கு தேவையானது என்றால். அம்பானிக்கு பல சவால்கள் இருந்தது வர்த்தக ரீதியாக. அதை கடந்து இந்தியா சார்பான மாற்றங்களை அமெரிக்காவில் ஏற்படுத்துவதற்கான பின்புல உதவியிலும் இவர் செய்திருக்கிறார். அப்பொழுது அம்பானியிடம் எப்ஸ்டீன் ஒரு இதை அனுப்புகிறார். அதுல என்ன சொல்கிறார் என்றால், டோல் ஸ்வீடிஷ் பிளோண்டி வுமன் டு மேக் ஃபன் டு விசிட். இது அம்பானிக்கு அனுப்புகிறார் எப்ஸ்டீன். ஆனால் அதுக்கு அம்பானியுடைய பேர் அரேஞ்ச் தட். இதனால் தான் அம்பானி மாட்டிக்கொண்டார். இதே பூரி சம்பந்தமாக இருக்கிறது, இதை கடந்து மீரா நாயர் இருக்கிறது, அவர்கள் எல்லாம் வர்த்தகத்துடன் இருந்தார். இது ஒரு தூண்டில் போட்டார், அதில் ஒரு சின்ன மீனாக அம்பானி மாட்டிக்கொண்டார் அரேஞ்ச் தட் என்ற வசனத்தை கொடுத்து. ஆகவே இவ்வாறு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கு மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இவ்வாறு தன்னை கையகப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்தலாம், அங்கெல்லாம் அதை பயன்படுத்திக்கிறார் எஃப்சி. ஆனால் மற்றவர்களிடம் வியாபார ரீதியாக மட்டும் இதை நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இவ்வளவு தூரம் இவர் எல்லா நாடுகளுக்கும் ஆதிக்கம் செலுத்தி நகர்த்துவார் சொன்னால், அந்த நாடுகளுக்கும் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதானே. இப்பொழுது இந்த விடயத்தில் தான் இப்பொழுது அண்ட்ரூ வந்து சேர்கிறார். அண்ட்ரூ கைது செய்யப்பட்டது இங்கிலாந்தினுடைய அரச மட்டத்திலான விடயங்களை தவறாக இவர் பயன்படுத்தி விட்டாரா என்கின்ற ஒரு விடயம் எழுகின்ற விடயம் சம்பந்தமாக தான் கைது செய்யப்பட்டிருக்கார். இவரிடம் கோப்புகளை பெற்றிருக்கிறார். இப்ப இவர் மட்டுமல்ல, இதில் இப்ப மிடில்டன் இருக்கிறார், அதாவது லோர்ட் மிடில்டன் என்று சொல்லக்கூடியவர், இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டாமர் ஆட்சி, லேபர் ஆட்சி, அவர் வந்தவுடன் ஆட்சிக்கு வந்தவுடன் இவரை பிரித்தானியுடைய அமெரிக்க தூதராக நியமித்தார்கள். இந்த லோர்ட் மிடில்டன் நீண்ட காலமாக தொடர்பில் இருக்கிறார். அவருக்கு 75,000 பவுண்ட்ஸ்களை
3 தடவைகளாக 25,000 பவுன்ஸாக அனுப்பியிருக்கிறார்கள். எப்ஸ்டீன் அனுப்பியிருக்கிறார். அதுக்கு காரணம் இவரிடமிருந்து இங்கிலாந்து சார்ந்த விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு. இப்பொழுது ஆண்ட்ரூவுடன் இருக்கக்கூடிய அதே குற்றச்சாட்டு லோர்ட் மிடில்டனுக்கும் இருக்கிறது. ஆகவே அவரும் விரைவில் விசாரணைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆகவே இங்கிலாந்தில் இது குறித்த விசாரணைகள் இந்த கோப்பில் இருக்கக்கூடியவர்கள் யார் யார் மீதெல்லாம் விசாரணையை முன்னெடுக்க முடியுமோ அது தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்ற சமகாலத்தில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் நிறைய பேர் கொட்டியே கிடக்கிறார்கள் இதுல, ட்ரம்ப் உட்பட. ட்ரம்ப் ஒன்றை சொல்லிவிட்டார், ஆம் இவருக்கு என்னுடன் அவர் ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட படங்கள் வீடியோக்கள் நிறைய வெளியே வந்து விட்டது. ஆனால் சொல்லுகிறார் அதெல்லாம் எனக்கு ஒரு காலத்தில் இவரை தெரிந்தது, ஆனால் இவர் பின்னர் நான் இவருடன் தொடர்பில் இருக்கவில்லை, ஆனால் இப்பொழுதுதான் தெரியுது இவர் எவ்வளவு கெட்டவர் என்று இப்படி சொல்லுகிறார்களோ, எனக்கு இவர் கெட்டவர் என்று அப்பொழுது தெரியாதுன்னு சொன்ன ட்ரம்ப் சம்பந்தமான விடயங்கள் சிலதும் இந்த கோப்பில் வெளியே வந்து விட்டது. என்னன்னு சொன்னால் அந்த கோப்பு இப்ப இதுல ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் என்ன சொன்னால், ட்ரம்ப் தன் சம்பந்தமானது எதுவும் வந்துவிடக்கூடாது. ட்ரம்படி ட்ரம்ப் ஒரு கையெழுத்து போட்டார், நான் இந்த முழுமையாக வெளியிடுகிறேன், வெளியிடாமல் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தவர் வெளியிடுவேன் என்று. பின்னர் அதை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார். இது ஒரு சவாலாக வந்த பொழுது அவர் கட்சியை சார்ந்தவர்களே அமெரிக்காவுடைய செனட்டிலும் காங்கிரஸிலும் சேர்ந்து வாக்களித்தார்கள், கட்டாயம் அவை வெளியிடப்பட வேண்டும் என்று. இவர் அதை எதிர்பார்க்கவில்லை, அதை தடுக்க பார்த்தார், முடியவில்லை. அவை அவர்கள் கையெழுத்து போட்டு தன்னை என்னால் ஒரு 3-2 பெரும்பான்மைகளுடன் எல்லாம் வருகின்ற பொழுது இவரால் கூட ஒன்றும் செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. அந்த சூழல் உருவான பொழுது சொன்னார் நான் வெளியிலே விடுறேன்னு சொல்லிவிட்டார். அதுக்கு கோப்புக்கு கையெழுத்து போட்டார், வெளியில உடனே விடுறேன். அது வெளியிட்ட சொல்லப்பட்டு 30 நாட்கள் வந்திருக்க வேண்டும், வரவில்லை. அதை கடந்து 6 கிழமைகள் இன்னும் நீடித்தது. அதுக்கு காரணம் என்று சொன்னால் பல வழக்கறிஞர்கள் இந்த சட்ட அமைச்சில் வைக்கப்பட்டு இந்த கோப்புகளில் எதெல்லாம் இவருக்கு ஆபத்தாக இருக்குமோ அவற்றை எல்லாத்தையும் டிடாக்ட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு கருப்பு கோடு போட்டு அதுல வாசிக்க முடியாமல் மாற்றுவது. அப்படி மாற்றி கோப்புகளில் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பான புகைப்படங்கள் மட்டும்தான் இருக்கின்றனவா? மற்ற விடயங்கள் அல்லது அவர் தொடர்பாக அங்கு எழுத்து வடிவில் இருக்கக்கூடியவை அனைத்தும் மறைக்கப்பட்டு விட்டனவா அல்லது நீக்கப்பட்டு விட்டனவா? அல்லது மறைக்கப்படுறது. கோப்புல இதண்டே இல்லாது அதை அதுக்கு ஒரு கருப்பு கோடை கறி போட்டு வெளியில விடுவார்கள், அதுல என்ன உள்ள இருக்குன்னு தெரியாது. இப்ப மொத்தமாக அவர் சார்ந்தது 6 மில்லியன், அதாவது 60 லட்சம் பக்கங்கள். அந்த 60 லட்சம் பக்கங்களில் 30 லட்சம் தான் ஒடுக்கப்பட்டிருக்கு. இந்த 30 லட்சம் இன்னும் கிடப்பிலேயே தான் இருக்கிறது. அதை எப்போ வரும் என்றது தெரியல. இன்னொன்று விடப்பட்டதில் 2000 காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது, வீடியோஸ். இதை கடந்து 1,80,000 படங்கள் வந்திருக்கிறது. இந்த படங்கள் எல்லாத்திலையும் ஒன்றை தான் கவனித்திருப்பாங்கன்னு சொன்னால் இவரை காப்பாற்றணும்னு தான் கொடுக்கப்பட்ட வேலை. அதாவது இவர் ஏற்கனவே சொன்ன கருத்துகளுக்கும் இதில் முரண்பாடாக எதுவும் வந்துவிடக்கூடாது ஒன்று. இரண்டாவது, இவர் சம்பந்தமாக பாதிப்பாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீக்கி விடுவதில் முயற்சி செய்து இருக்கிறார். அதெல்லாம் இன்னொரு 3 மில்லியன் வராமலே இருக்கிறது. ஆனால் இந்த கோப்புகளை கடந்தும் கன விடயங்கள் அதில் இருக்கிறது. இப்ப இவர் நேரடியாக சம்பந்தப்படாமல் இருக்கிறது. இப்ப புளோரிடா என்கின்ற மாநிலத்தினுடைய போலீஸ் சீஃபை இவர் ஒரு முறை தொடர்பு கொண்டு சொல்லுகிறார், நல்ல காலம் இப்ப 2006ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளது, இவரை இப்ப பிடித்துட்டீங்க, இவன் நடவடிக்கை இவ்வளவு மோசமானதுன்றது இப்ப மற்றவர்களுக்கு தெரிய வரும் என்ற பிறகு ஒரு இடத்துல சொல்றார், இவர் பிறகு பிடிபட்டது 2019 ஆண்டு பிடிபட்ட பொழுது, தேங்க்ஸ் கோட்னஸ் யூ ஆர் ஸ்டாப்பிங் ஹிம் அண்டெல்லாம். அப்ப இவர் சொன்னார் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றார். ஆனால் இன்னொரு கொடுத்த பேட்டி சொல்றார் இவன் எவ்வளவு கெட்டவன்ன்றதை இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு. அப்ப இவருக்கு தெரிஞ்சபடியே தானே இவர் அவன் கெட்டவன்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டு சொல்ல முடியும். அப்ப இந்த இடங்களில் ட்ரம்ப் மாட்டிக்கொள்கின்ற பல இடங்கள் இருக்கிறது. ஆனால் ட்ரம்புக்கு எதிராக அவருடைய அமைச்சுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டியதே ட்ரம்ப் தானே, அவர் சொல்ல போவதில்லை. அதனால தான் அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆண்ட்ரூ கைது செய்யப்பட்ட பொழுது அதை சேம் என்கிறார். ஆண்ட்ரூவை சேம் சொல்லவில்லை, கைது செய்தவர்களை சேம் என்று சொல்றார். என்னன்னு சொன்னால் இது பூதாகரம் பெற்று தன்னுடைய நாட்டுக்கு வந்த அமெரிக்காவுடைய பேச்சே இங்கிலாந்தில் இதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நடவடிக்கை எடுப்பதற்கு. சட்டத்துக்கு முன்னால் இங்கிலாந்தில் அனைவரும் சமான்தான், ஆனால் சட்டத்துக்கு முன்னால் அமெரிக்காவில் ஒருவரும் சமன் இல்லை என்று சொன்னால் ட்ரம்ப் சட்டத்தை கடந்தவர். என்னால் அமெரிக்க ஜனாதிபதி கூட சட்டத்துக்கு உட்பட்டவர், ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் அதை கடந்தவர் என்பதனுடைய வெளிப்பாடாக இது மாறி இருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைல் பல விடயங்களை பேச
வைக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் அது பேசப்படுமா என்பதுதான் கேள்வி பொருள். இது வெறுமையாக எஸ்பியினுக்குள் மாத்திரம் முடங்கி போயிடுமோ, அல்லது நான் சொன்னது போல இந்த விவகாரத்தை உளவு நிறுவனங்கள் எவ்வாறு கையாண்டிருக்கிறது, அரச நிறுவனங்கள் இலங்கையில் தூதுவர்களாக இருந்தவர்களை கேட்டீர்கள், அல்லது இலங்கை தூதரத்தில் வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டு கண்டால் அவர்கள் எவ்வளவு முறையில் கடந்த ஆட்சியாளர்களால் இலங்கை தீவில் இருந்த காலத்தில் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக கையாளப்பட்டிருக்கிறார்கள், அவ்வளவு மகிழ்ச்சியாக எவ்வாறு வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக எவ்வாறு களியாட்ட நிகழ்வுகள் தனித்துவமாக நடத்தப்பட்டன. இதை கடந்து சிலருக்கு தெரிவானவர்களுக்கு வர்த்தக ரீதியான முறைமைகள் எவ்வாறு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன என்கின்ற ஒரு பெரிய வரலாறு இலங்கை தீவு சம்பந்தமாகவும் இருக்கிறது. அது அவர்கள் சொல்ல வேண்டும், அல்லது இது குறித்த கோப்புகள் வெளியே வர வேண்டும். அது கொழும்பிலிருந்து வருமா? ஆட்சிகள் மாறலாம், ஆனால் யாரும் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், யாரும் யாரையும் காட்டி கொடுக்க முனைந்தால் அது தங்களையும் சிக்கலுக்குள் மாட்டிவிடும், அல்லது தாங்களும் இவ்வாறான முன்னெடுப்புகளை செய்ய முனைகின்ற பொழுது அது தங்களுக்கு எதிராக வந்துவிடும் என்ற ரீதியில் இவை ஒரு நாளும் வெளியே வராது. வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான கோப்புகள் அல்லது வீக்லீக்ஸ் போன்று இவை கண்டறியப்பட்டு பொதுப்பரப்புக்கு கொண்டு வரப்படுவன். பொதுப்பரப்பில் கொண்டு வந்து பகிரப்பட்டால் இவ்வாறான விடயங்கள் வெளியே வரும். ஆகவே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்பது எப்ஸ்டீனுடைய அந்த கோப்புகள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம். இது ஒரு எப்ஸ்டீன் என்கின்ற ஒரு தனி மனிதர்கள் சுருங்கக்கூடிய விடயம் அல்ல. இது உலகளாவி பல்வேறு வடிவங்களில் பல்வேறு முறைமைகளில் முன்னெடுக்கப்படுகின்ற விடயம். இதற்கு இனங்கள் பலியாகி போகின்றன, நாடுகள் பலியாகி போகின்றன. என்றால் சிஏஏ எப்பொழுதும் ரோ அதிகாரிகளை குறிவைத்தே நகர்ந்திருக்கிறது. இப்பொழுது உன்னிகிருஷ்ணன் இந்தியாவில் வைத்தே கையாளப்பட்டார். ஆனால் பலர் ரோ அதிகாரிகள் வெளியே இருக்கின்ற பொழுது என்றால் இந்தியாவுடைய வெளியக புலனாய்வு கட்டமைப்பு, ஆகிய இந்த வெளியக புலனாய்வு கட்டமைப்பினுடைய அதிகாரிகள் பாகிஸ்தானில் இருந்த பொழுது அவர்கள் கையாளப்பட்டிருக்கிறார்கள், ஏனைய இடங்களில் வைத்து கையாளப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்று ஒவ்வொரு நாடுகளும் புலனாய்வு கட்டமைப்பிலும் மற்றவர்களை ஊடுருவதற்கு இவ்வாறானவர்களை தங்களை அகப்படுத்துவதற்கு முழு முயற்சியும் செய்வார்கள். இவர்கள் கையாளுகின்ற பொறிமுறைகளில் தான் அதீத விதிமீறல்களும் தவறுகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை தெரிந்தே செய்கிறார்கள். அதான் வாய்ப்பு உள்ள களமாக வைத்து பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது ஒரு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய தமிழினம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாதாரண மக்களுக்கு இது புரியுமா, இதை தெரியுமா என்றால் நிச்சயம் தெரிய போவதில்லை. இது யார் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்டறியக்கூடிய வாய்ப்பும் இல்லை. அவ்வாறான இனங்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால் இவ்வாறான ஒரு முறைமை இருக்கிறது. இவ்வாறான சவாலை எதிர்கொள்வதற்கு ஏற்ற வகையில் இந்த புரிதல் உள்ளவர்களாவது அந்த இனம் சார்ந்த விடயங்களில் சிந்தனைவாதிகளாக மாறி அதற்கான ஒரு காப்பரனை உருவாக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இலகுவாக பந்தாடக்கூடிய ஒருவர்களாக மாறி போவோம். இந்த பாருங்க, பெரிய முதல்வர்கள் பணக்காரர்கள் கூட இந்த இதில் மாட்டிக்கொண்டு எவ்வாறு அதிலிருந்து தங்களை இதில் பெரியவர்கள் என்று நீங்கள் வகைப்படுத்தி கொண்டு செல்லுகின்ற போது எப்ஸ்டீன் கோப்புகளில் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர்களும் ஆங்காங்கே பேசப்பட்டது. அவர் மீது சிலர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அந்த பெயர் வெளியான பின்னர் அமெரிக்காவோடு மிக முக்கியமான வர்த்தக உடன்படிக்கை கூட நரேந்திர மோடி அவர்கள் சென்று விட்டார்கள் என்றெல்லாம் கூறப்பட்டது. அதனுடைய உண்மைத்தன்மை எப்ஸ்டீன் கோப்புகளில் எப்படி இருக்கின்றது? அவர்கள் விமர்சனம் வைக்கின்றமை உண்மையில், அதாவது இப்ப 2 விடயம் இருக்குது. இப்ப எப்ஸ்டீன் கோப்புகள் முழுமையாக யாரிடம் இருக்கிறது? அமெரிக்காவிடம் தான் இருக்கிறது. அதில் அவர்கள் சிலவற்றை வெளியில் விடாமல் 3 மில்லியன் வரையில இதுல வசமாக மாட்டிக்கொண்டவர் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியே அதில் இருந்தாலும் கூட அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். ஏன்னா அவருக்கு கீழே தான் நிதி. இப்ப அவர் நாளைக்கு பதவி இல்லாத காலத்தில் இந்த கோப்புகளை அடுத்து வரக்கூடியவர் வேண்டுமென்றால் எடுத்து அதை மையப்படுத்திய ஒரு விசாரணையை அதுக்கு பிறகு செய்யலாம். இப்ப நடக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடியவர் யாராவது வளமாக மாட்டிக்கொண்ட விடயம் இருந்தார், இப்ப உளவுத்துறைகள் எவ்வாறு ஒருவரை கையாளுவது என்று சொன்னால் ஒருவருடைய பலகீனத்தில் அவரை வீழ்த்தி விடுவார்கள். அந்த பலகீனத்தில் வீழ்த்தியதன் பின்னர் அதை வைத்துக்கொண்டே அவரை கையகப்படுத்துவது, மிரட்டுவது. இங்க பேர் இதை வெளியே விட்டுருவேன் என்றால் அவர் என்ன வேண்டும் என்று கேட்கிறீர்களோ செய்து கொடுப்பார்கள். இந்த வகையில் தான் உளவுத்துறைகள் மனிதர்களையும் அமைப்புகளையும் நாடுகளையும் கட்டமைப்புகளையும் கையாளும். இப்ப இதையே மற்ற மாதிரி பாருங்கள். இப்பொழுது இதில் மாட்டிக்கொண்ட ஒரு வசமாக மாட்டிக்கொண்ட யாராவது இதில் இருந்து அவர் ஒரு பதவி நிலையில் உயர் பதவி நிலையில் இருந்தால் அவரை கட்டுப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்தலாம் தானே. அவருக்கு மட்டும் காட்டி இங்க பாருங்க ஒன்று இருக்குது, நாங்கள் விடாம மறைக்கிறோம், ஒழிச்சிடுறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு இதை செய்து அங்கோ என்றால் அதை செய்து வந்தால் நாங்கள் அதை செய்கிறோம், இல்லாட்டி நாங்கள் வெளியில விட்டுருவோம் என்றால் அவர்கள் தேவையானது நடைபெறும். இதே ஒரு சந்தேகம் நீண்ட காலமாக ட்ரம்ப் மீது இருக்கிறது. ட்ரம்ப் ஒரு வர்த்தகராக இருந்த காலத்தில் மாஸ்கோவுக்கு போயிருக்கிறார், அங்க ஹோட்டல் கட்ட வலிக்கிட்டு இருக்கிறார். பூட்டினால் நீண்ட காலம் அங்க போற காலம் எல்லாம் கவனிக்கப்பட்டிருக்கிறார். இதுல ஏதாவது கோப்பு ஆவணம்
பூட்டின் கையில் இருக்கிறதா என்கின்ற கேள்வி நீண்ட காலமாக இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டா பூட்டனை வெளிப்படையாக எதிர்ப்பதற்கு ட்ரம்ப் தவிர்க்கிறார். அவரை தொடர்ந்து என்னுடைய நேச நண்பர் என்று சொல்லுகிறார் என்கின்ற அந்த கேள்வியை மையப்படுத்தியது இதே சந்தேகத்தில் தான் அதுவும் எழுகிறது. ஆகவே இவ்வாறான ஒரு பொறிமுறையை தொடர்ச்சியாக அனைவரும் கையாளுகிறார்கள். இதை கையாளுகின்ற பொழுது இதில் மாட்டிக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் மீண்டும் அதே சதியில் இருப்பார்கள். இவ்வாறான ஒரு விடயம் யார் ஒருவர், அது மோடியா இருக்கட்டும், இன்னொருவராக இருக்கட்டும், யார் ஒருவர் சார்ந்த இந்த கோப்பில் இருக்கிறார். ஆனால் மோடியும் எஃப்சினும் நேரடியாக, அதனால தான் அம்பானியை பயன்படுத்தி கொண்டார்கள். பூரி இதுக்குள் வருகிறார் இந்திய நலன் சார்ந்து, வேறு அதன் ஊடாக மோடி இதுக்குள் வருகிறார்களே. மோடி நேரடியாக வரக்கூடிய வாய்ப்பு அல்லது எஃப்சினை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளோ இருக்கவில்லை. அல்லது இப்போ முறைகேடான விதத்தில் மோடியை அழைத்து சென்று என்ன ஒரு தீவு வைத்திருந்தார். அந்த தீவில் ஒரு 78 ஏக்கர் உள்ள ஒரு தீவு தான். அதாவது இந்த தீவு, அதாவது ஒரு பெரிய தீவு தொடர். இந்த தீவு தொடரை எஃப்சின் போய் அதில் ஒரு சின்ன பகுதி தீவை சென்ட் ஜேம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவில் போய் வாங்கி கொண்டார். அது ஒரு பெரிய ஒரு தீவு தொகுதியினுடைய ஒரு தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியினுடைய விடயமாகத்தான், அதாவது வெர்ஜின் ஐலண்ட்ஸ் என்று சொல்கிறார்கள். இந்த வெர்ஜின் ஐலண்ட்ஸ் கயனாக்கு பக்கத்தில், இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தொகுதி. இந்த தீவு தொகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கனகாலத்தில் கைமாறி இருக்கிறது. இது ஒரு கைமாறினது ஒன்று டென்மார்க்கில் இறுதியாக டென்மார்க்கினுடைய ஆட்சிகள் இருந்து, அதாவது 814 1917 வரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு சற்று அதிகமாக இது டென்மார்க்கில் இருந்தது. பிறகு டென்மார்க் இதை விற்றது. டென்மார்க்ல இருந்து அமெரிக்கா வாங்கி எடுத்துக்கொண்டது. 1917 இதை வாங்கி எடுத்துக்கொண்டது 25 மில்லியனுக்கு. இப்பொழுது பாருங்கள், இதை மாற்றி பாருங்கள். இதே தானே இப்பொழுது டென்மார்க் ஒரு தீவை ஏற்கனவே வித்திருக்கிறது, இந்த வெர்ஜின் ஐலண்ட்ஸ். வெர்ஜின் ஐலண்ட்ஸ் பல இருக்கு. இங்கிலாந்துக்கும் ஒரு வெர்ஜின் ஐலண்ட் இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வெர்ஜின் ஐலண்ட் என்பார்கள். இந்த வெர்ஜின் ஐலண்டினுடைய இதை 25 மில்லியனுக்கு வைத்த. இப்பொழுது அதை போன்றுதான் டென்மார்க்குள்ள இருக்கக்கூடிய கிரீன்லாண்டை அதே தான் இதை மையப்படுத்தி தான் ட்ரம்ப் கேட்கிறார். அதையும் வாங்குறேன்னு விலைக்கு வில்லுங்கள் எனக்கு வேணுமென்று. ஆனால் இது சின்ன தீவு, அது உலகத்திலேயே பெரிய தீவு. அப்போ இந்த லிட்டில் வெர்ஜின் ஐலண்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான் லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் என்பது. 78 ஏக்கரா. இதுதான் ஒரு 7.8 மில்லியனுக்கு போய் வாங்கினார் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இது இங்கே தான் பலரை அழைத்து சென்றார். இங்குதான் அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட, அதாவது 18 வயதுக்கு குறைந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட பல விவகாரங்கள் இங்குதான் சவாலுக்கு வருகிறது. இந்த சவாலுக்கு வரக்கூடிய இந்த இடத்துக்கு எல்லாம் மோடி போகவில்லை, அம்பானியும் போகவில்லை. அவை இவர்களுடையான விடயத்தில் வேற பல விடயங்கள் இருக்கிறது. அதாவது அரச நலன் சார்ந்து, அதாவது அமெரிக்க நலனை எவ்வாறு பெற்றுக் கொடுப்பதற்கு இவர் என்ன விதத்தில் பயன்பட்டார். இப்ப இதில் ஏதாவது கோப்புகள் இருந்தால் இதை வைத்து வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது இவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்தும் இன்னொரு விடயம். அவை இதுல இருக்கக்கூடிய என்ன சொன்னா, இதை சொல்றார்கள் மர்க்கி ஓட்டர், ஒரு கலங்கிய குட்டைக்குள் இறங்குவதால் வரக்கூடிய ஆபத்து இவ்வாறான பயணத்தினூடாக செல்வது. இதை நேரடியாக கையாண்டு விட்டு சென்றால் பாதிப்புகள் குறைவு. இல்லை என்று வருவதனுடைய ஆபத்தை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சுட்டி காட்டுகிறார். இங்கு ஆபத்து இருக்கிறது. இப்ப உளவுத்துறை சார்ந்து நான் முன்னர் சொன்னது போன்ற விடயங்களில் அது வெளியே வருவதற்கான வாய்ப்பை குறைந்த ஒரு விடயமாக, அங்கு இருக்கக்கூடிய ஒருவர் வெளிப்படையாக வந்து அதை பேச வெளிக்கிட்டார். அப்படி பேச வெளிக்கிட்டால் அரச ரகசியங்களை வெளியிட்டார் என்ற போர்வையில் அவரை பிடித்தே உள்ள வைத்து போட்டுறார் உடனடியே. ஆகவே அதுக்கு மேலே அவர் வாயை திறக்கவே விட மாட்டார்கள். ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இது இந்த அண்டர்வேர்ல்ட், அதாவது நாங்கள் சொல்லுவோம் பாதாள உலக குழுக்கள், அதுபோன்று உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த பாதாள செயற்பாடுகள் சம்பந்தமான ஒரு விடயத்தை வெளிப்படையாக காட்டி தந்திருக்கிறது. இது வெறும் ஒரு சின்ன ஒரு துளியாக வெளிப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. இதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. அவை இந்த நிறைய இருக்கக்கூடிய விடயங்களை ஒரு இனம், இப்ப தமிழினத்துக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. தன்னை ஒரு நெல்லை நிறுத்தி கொண்டு வாழ்வதற்கான ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய இனத்துக்கு அதுவும் இந்த இவ்வாறான முறைமைக்குள் பல இடங்களில் மாட்டி தவித்திருக்கிறது. அதை கையாளக்கூடிய ஒரு வல்லமை குறைந்த ஒரு தலைமை இருந்தபடியால் கனகாலம் அதை நகர்த்தி வந்து விட்டார் என்று இது பற்றிய எந்த புரிதலும் இல்லாத ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். இந்த அரசியல் வானில் நாங்கள் இதை கையாளுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருக்கும் இது பற்றி எந்த புரிதலும் இருக்காது. அதை கடந்து இந்த அரசியல் வானில் இருக்கக்கூடிய பலர் இவ்வாறான இடங்களில் கட்டுப்பட்டவர்களாக மாறி போய்விட்டார்கள். அதில் விதிவிலக்கல்ல. அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டவர்களில் இருக்கிறார்கள், இந்தியாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இவ்வாறு பலருக்கு கட்டப்பட்டவர், இலங்கைக்கு கட்டப்பட்டவர்கள் இப்படி கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் இதே போன்ற கோப்புகள் தான் இவர்களுக்கும் பின்கதவால் மிரட்டப்படுகிறது. ஆகவே ஒருவரை கையகப்படுத்துவதற்கு முன்னால் அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை அவர்கள் கையகப்படுத்துவார்கள். இது நாங்கள் எதிர்கொள்கின்ற ஆபத்தினுடைய விளைவுகளையும் இந்த ஜெஃப்ரின் கோப் மறைமுகமாக சொல்லித் தருகிறது. புரிதல் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள முனையலாம். ஆனால்
மாட்டிக்கொண்டவர்களுக்கு ஒரு பகுதியினருக்கு மாத்திரம் ஆபத்து இருக்கிறது. இங்கிலாந்து போன்ற பல்வேறு நாடு, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோர்வேயினுடைய பட்டத்து இளவரசர் இருக்க, அவர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள், நாங்கள் தெரியாமல் இவருடன் தொடர்புக்கு போய்விட்டோம், இவருடன் தொடர்புக்கு போனது எங்களுடைய ஒரு தவறான முன்னெடுப்பு, அதற்காக வருந்துகிறோம் என்று சொல்லி தப்பித்துக் கொண்டார்கள். ஏன்னா அதை கடந்து கடுமையான ஒரு சட்ட நடவடிக்கையாக சிலவற்றை முன்னெடுப்பதற்கான போதிய ஆதாரங்கள் வேண்டும். அவை அந்த வகையில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விடயம் உடனடியாக முடிவுக்கு வரப்போவதில்லை. இன்னும் 3 மில்லியன் 30 லட்சம் பக்கங்கள் வந்தாக வேண்டும். அது வருமா? வந்தால் என்ன அது சொல்ல போகிறது? இப்பொழுது இந்த வந்த 30 லட்சத்தையும் தேடி பார்ப்பதற்கே எவ்வளவு காலம் வேண்டும் என்றா ஒவ்வொரு பக்கமா போய் பார்க்கணும் என்ன கிடக்குது என்று. ஒரு இடத்தில் கிடப்பதற்கும் வேறு தொடர்ச்சி இருக்கான்னு பார்க்கணும். அதே இன்னும் முடிவடையவில்லை. அதாவது மேலிழந்த வாரியாக பெரிய பெயர்களில் இருக்கக்கூடியவற்றை விரைவாக எடுத்து இவர் எல்லாம் இதில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இருக்கக்கூடிய பெயர்களுக்கு எல்லாத்துக்கும் சட்ட நடவடிக்கை போக முடியுமா? எலன் மஸ்க்கு போக முடியாது, பில் கேட்ஸ் போலாமா போக முடியாது. அவை பலருக்கு இதில் போக முடியாது. இப்பொழுது அமெரிக்காவினுடைய வர்த்தக அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு அவரே இதற்குள் இருக்கிறார். மிக மோசமாக அவர் குடும்பத்தோடே இவருடைய இந்த தனிப்பட்ட தீவுக்கும் போய் கூட வந்திருக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. அவரை உடனடியாக பதவியை நீக்குங்கள் என்ற கூக்குரல் அமெரிக்காவில் அதிகரித்திருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் நீக்க மாட்டார். அவே இப்பொழுது வந்திருப்பது ஒரு ஆரம்பம் வைக்கலாம். ஆனால் இது எப்ஸ்டீனுடன் மாற்றம், இதை சுருக்கக்கூடாது. இது எப்ஸ்டீனை கடந்தும் இதற்கு பல பரிணாமங்கள் இந்த உலக அரங்கில் இருக்கிறது, இலங்கை தீவுக்குள்ளும் இருக்கிறது. ஆகவே அது எப்ஸ்டீன் சம்பந்தப்பட்டு இல்லாவிட்டாலும் இதே போன்ற பொறிமுறைகள் இலங்கை தீவுக்குள்ளும் இருக்கிறது. இந்த புரிதலை தமிழினம் பெற்றுக்கொள்ளுமா? அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக எப்ஸ்டீன் அமைவாரா என்பதுதான் இன்று இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய கேள்வியாக நாங்கள் சொல்லிக்கொள்ளும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான கலந்துரையாடலாக இப்போது உலகளவிலே மாறி இருக்கக்கூடிய ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் கோப்புகள் தொடர்பாகவும் அதில் இருக்கக்கூடிய உண்மையான உள்ளக ரீதியான தகவல்களும் சர்வதேச தலைவர்களின் அதில் எவ்வாறான வகையில் இப்போது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற வெளியாகின்ற தகவல்கள் தொடர்பிலும் மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.